தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்குரியவர்களே, தன் உடலை உணவாகவும் தன் இரத்தத்தை பானமாகவும் கையளித்து கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிற்கு வந்துள்ள அன்பு உள்ளங்களை இம்மறை நிகழ்வு கொண்டாட்டத்திற்கு இனிதே வரவேற்கின்றோம். இவ்வுலகின் மீது இறைவன் கொண்டாட மேலான அன்பை இவ்விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. கோதுமை மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தருவதில்லை என்று தன் உயிரையே கையெழுத்து உடலாலும் இரத்தத்தாலும் நமக்கு வாழ்வளித்த கிறிஸ்துவை இந்த நற்கருணையில் நாம் உணர்கின்றோம். நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்வின் ஊற்று. நற்கருணை நம்பப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது, அனுபவித்து வாழப்பட வேண்டியது. இவ்விழாவை அர்த்தமுள்ளதாக்க வேண்டும் என்று நற்சிந்தனையோடு அன்புள்ளத்தோடும் இந்த திருப்பலியில் இணைவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ராஜா புனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்திலே அமைதி சமாதானம் நிலவ வேண்டும் என்றும் சுஜி கெவின் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும் இன்று தனது 15வது பிறந்த நாளை கொண்டாடுகிற தியோனா சுஜி இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தெய்வ வளமையில் வளரச் செய்ய வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வெர்ஜின் ஆண்ட்ரூஸ் இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் குழந்தைகள் குடும்பத்தை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அல்ஃபினோவை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இன்று 3வது திருமண நாளை கொண்டாடுகிற ஜெரின் செஸ்லின் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். அமலி சகாயராஜ் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அந்தோனி செபாஸ்டின் சகாயராஜ் இவர்களது மரித்த 13வது ஆண்டிலே இன்னாரது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்தமரம் மகாலிங்கம் ஜெயசீலி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பவித்ரா ரேணுகா உடல் உள்ள சுகத்திற்காகவும் படிப்பு நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். கயத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் அரசு வேலை பகவதிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் குடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் ஜெபிக்கிறார்கள். டி அல்போன்ஸ் 16வது நாள் நினைவிலே அன்னாரது ஆன்மா ஆண்டவருக்குள் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். அமலி முராய் அவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திரிக நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருவுடல் திரு இரத்த பெருவிழா ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் வருடத்திலே இந்த இயேசுவின் உடலை உயிரோடு இருக்கின்ற அவரது பிரசன்னத்தை உட்கொள்வதற்கு இந்த திருப்பலி நமக்கு காரணமாக அமைகிறது. இனி அப்படியே கண்களை மூடிக்கோங்க, இதயத்தில் கை வச்சுக்குவோம். எல்லோரும் கண்களை மூடி இதயத்தில் எங்கே நமது நற்கருணை ஆண்டவர் சென்று தங்குகிறாரோ அந்த இடத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு புதிய அதிசயம் நடக்கணும். இதோ நற்கருணை பெற்ற முதல் நாள், புது நன்மை நாம் பெற்ற முதல் நாளை அப்படியே நினைவுக்கு கொண்டு வாங்க. புது நன்மை பெற்ற அந்த முதல் நாள், இதோ நாம் சிறு குழந்தைகளாக இருந்தோம். எவ்வளவு உற்சாகமாக அந்த வகுப்புகளுக்கு வந்தோம். ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதில் எவ்வளவு தாகத்தோடு இருந்தோம். அதெல்லாம் அப்படியே மனசில் கொண்டாங்க. உங்கள் விழா அது திரு நாளிலே நடந்திருந்தாலும் தனிப்பட்ட நாளிலே ஒரு விழாவாக பொது நன்மை வாங்கி அந்த நாள், இதோ நாம் உடுத்தி இருந்த உடைகள் மீது நமக்கு எவ்வளவு ஒரு பிடிப்பு. இதோ பெரியோரை எல்லாம் போய் பார்த்து அவர்களிடம் சிலுவை பெற்று இதோ நான் நற்கருணை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பாருங்கள்.
உங்களுக்கு மறைக்கல்வி வகுப்படுத்த பங்கு தந்தையர்கள், இதோ அந்த அருள் சகோதரிகள், அந்த ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு கொண்டு வாங்க. அந்த நாளில் இந்த பெரியவர்கள் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு யோசித்து பாருங்க. என்ன சொன்னாங்க? இதோ நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், இனிமேல் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, ஏசுநாதர் நீ வாங்கியிருக்கிற அதற்கு தகுதியான பிள்ளையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு திருவுடல் திருரத்த திருவிழா, ஆண்டிற்கு ஒரு முறை தாய் திருச்சபை கொடுக்கிறது இந்த தியாகத்தின் விழா. இனி நீ சிறுவன் அல்ல, சிறுமி அல்ல, யூ ஆர் a matured person. முதிர்ந்த மனநிலை இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல பிடிவாதம், சிறு பிள்ளைகளைப் போல பொறாமை, சிறு பிள்ளைகளைப் போல கோபம், சிறு பிள்ளைகளைப் போல அறியாமல் இதோ காரியங்களை குறித்து சிந்திக்கிற காரியங்கள் அல்ல. இதோ யூ ஆர் a matured person. நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை அறிகிற அளவிற்கு உனக்கு மனமுதிர்ச்சி வந்துவிட்டது. எனவே இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உனக்குள் செயல்பட வேண்டும், செயல்பட வேண்டும் சொன்னாங்களா? யோசித்து பாருங்க. நினைவில்லைன்னா நினைவுக்கு கொண்டு வாங்க. தயவுசெய்து இதயத்துக்குள்ளே பாருங்க. நம்முடைய அனுபவம் காணாமல் போய்விட்டதென்றால் அப்படி ஒரு அனுபவம் பெற்றதே வீணாமல் அல்லவா போய்விட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, என்னுடைய இதயத்திற்குள் என்னுடைய இதயத்தை கோவிலாக்கிவிட்டு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு திருப்பலியிலும் என்னுடைய இதயத்திற்குள் வருகின்ற என் ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய இதயத்தை உம்முடைய இதயம் போல ஆக்கும். இந்த இதயத்திலே வந்து தங்கி இந்த இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு நற்கருணையை உணவாக மருந்தாக தந்திருக்கிறீரே. நான் வாழ்வது இதோ இதோ உம்முடைய வார்த்தை மாமிஷமாய், அந்த மாமிஷம் அப்பமாய், அந்த அப்பம் இந்த திருப்பலியிலே எனக்கு உணவாய். நான் நோய்பட்டு நிற்கிற பொழுது, என் மனம் வருந்தி நிற்கிற பொழுது, என் உள்ளம் பாவத்தினால் கரைபடிந்து கிடக்கிற பொழுது, அந்த மருந்துக்கு இதோ என் உடலில் ஏற்படுகிற நோய்க்கு நான் மருத்துவரை போய் பார்த்து மருந்து சாப்பிடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த நோய்க்கு, என்னுடைய உள்ளத்திலே இருக்கிற வலி வேதனைக்கு, புண்களுக்கு, காயங்களுக்கு ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய நற்கருணை மருந்து அல்லவா? இந்த மருந்து என்னுடைய இதயத்திற்குள் இந்நேரம் வருவதாக. நல்ல சமாரியனே, இதோ அடிபட்டு கிடந்த அந்த வழி போக்கனுக்கு நீர் இதோ அவன் காயங்களுக்கு எண்ணெய் இட்டது போல் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி இருக்கிறீரே. உம் இரத்தத்தால் என்னை கழுவும். பாருங்க, அந்த வார்த்தையை அப்படியே சிந்திச்சு பாருங்க. இயேசுவே இயேசுவே தகப்பனே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். அந்த வார்த்தையே பரிசுத்தப்படுத்தவில்லையா? இதோ உம்முடைய இந்த அப்பம் உம்முடைய திரு உடலாய் மாறி எனக்கு வருகிறதே. இதோ அதை உட்கொண்ட நான் பரிசுத்த தாய், உம்முடைய உடலை உட்கொள்வதற்கு தகுதி படைத்தவனாய் இருக்கிறேனா? முதல் முறை சொன்னீங்க பாருங்க, இயேசுவே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். இயேசுவே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும் என்று சொன்னோமே. அந்த நாளை போல இந்த நாளிலும் ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, புதிய வழிகாட்டும், புதிய வழிகளை எங்களுக்கு திறந்து விடும், புதிய நம்பிக்கையை எங்களுக்குள் திறந்து விடும், புதிய எண்ணங்களை எங்களுக்குள் கொண்டு வரும், புதிய நற்சுகத்தை எங்களுக்குள் தாரும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ இந்த நற்கருணை பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிறோம். அது எங்களிடம் கேட்கின்ற தியாகம், அது எங்களிடம் கேட்கின்ற பகிர்வு. இதோ உடைந்து உருகொடுக்கின்ற, நம் உடையாமல் உருகொடுக்க முடியாது. ஒரு விதை தன்னை உடைத்து கொள்ளவில்லை என்றால் உள்ளிருந்து இதோ விதையிலிருந்து அந்த முளை வெளியே வராது, அந்த இலை வெளியே வராது. உடைந்தால்தான் நாம் நம்முடைய இதயங்களை உடைத்து கொள்ளவில்லை என்றால், சிலுவையிலே இயேசு தன்னுடைய உடலை உடைத்து கொள்ளவில்லை என்றால், ஒரு கோதுமை உடையவில்லை என்றால் அப்பம் எப்படி வரும்? அன்பு குழந்தைகளே, உடைவோம், உருகொடுப்போம். இதோ உடைவோம், ஆண்டவருடைய அன்பிற்காக நம்மையே உடைத்து கொள்வோம். எவ்வளவு காயங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வோம். மாற்றூறு வருகிறோம், புதிய வடிவம் பெறுகிறோம், புதிய வாழ்வு பெறுகிறோம். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலி அப்படி ஒரு காரியத்தை நமக்கு செய்யணும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அதிசயம் செய்கிறவரே, அப்பத்தை உடலாய் அதிசயமாய் மாற்றி தருகிறவரே, எங்களையும் சாதாரண பிள்ளைகள் எங்களையும் உம்முடைய தெய்வீக பிள்ளைகளாய் மாற்றி தாரும். எங்கள் குடும்பங்கள் இதோ வறுமையிலும் வெறுமையிலும், பல சமயங்களில் சண்டையிலும் சமாதான குறைவிலும் இருக்கிற குடும்பங்களிலே உமது தெய்வீக சமாதானம், உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற தெய்வீக பிரசன்னம் எங்கள் குடும்பங்களுக்குள் வருவதாக. எங்கள் அன்பியங்களை புதுப்பியும். இந்த நாளிலிருந்து அன்பிய திருப்பலிகளை ஆரம்பிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ அன்பிய சந்திப்புகளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.
எங்களுடைய அன்பியங்கள் எங்கள் உறவை வலுப்படுத்தி எங்கள் பங்கு சமூகத்தை வளப்படுத்த, உம்முடைய தெய்வீகத்திலே உயர்வுபடுத்த இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக கொடை நிறைந்திருப்பதாக. தனிப்பட்ட காரியத்துக்காகவும் ஜெபிங்க. இந்த பொறுப்பலையை எதற்காக ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? உங்களுக்கு இயேசுவின் உடலை உட்கொள்ளுகிற பொழுது என்ன வேண்டும்? ஒரு 3 காரியத்தை வையுங்கள். ஒரு 3 காரியம், உடல் நலம் சார்ந்தோ, மனநலம் சார்ந்தோ, குடும்ப உறவுகள், சமூகத்திலே வாழுகிற ஆசீர்வாதத்திற்குரிய பொருளாதார தேவைகள் குறித்தோ, உங்களுடைய ஆன்மீக நலம் குறித்தோ ஏதோ ஒரு 3 காரியம். அந்த காரியங்களை ஆண்டவர் இந்த திருப்பலியிலே இந்த அப்பத்தை மாற்றி தருவது போல, ஏதோ நமக்குள் எழுந்தருளி வருவது போல அதிசயம் செய்து வர வேண்டும். தகப்பனே, இயேசுவே, இதோ நல்லாயன் என்று சொன்னீரே, நல்லாயன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான் என்று சொன்னீரே, எங்களுக்காக ஒலுவையை சிலுவையில் கொடுத்தீரே. உம்முடைய பிள்ளைகள் வேண்டி நிற்கிற இந்த விண்ணப்பத்தை இந்த திருப்பலியின் முக்கியத்துவம் உணர்ந்து நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீராக. ஆமேன். ஆண்டவருடைய பேரன்பும் பேராற்றலும் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்துகிறல உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வல்ல கடவுள் நம் பாவங்களில் இருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. அமைதியும் உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த வியப்பிற்குரிய உமது அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தந்தருளும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய கடவுளின் அடையாளமாக விளங்கிய மெல்கிசேதக் ஆபிரகாமை சந்தித்தபோது ஆபிரகாமின் நம்பிக்கையும் கடவுளுக்கு அவர் காட்டிய மரியாதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதன் மூலம் கடவுளின் வல்லமையும் ஆபிரகாமின் தாராள குணத்தையும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி எடுப்போம். முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 20 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 18 20 முடிய. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிதேசுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. துணை இருப்பார், ஆபத்தில்
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம், கடவுளிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு கொடுக்கின்றேன் என ஆண்டவர் இயேசுவின் கூற்றான இது எனது உடல், இது எனது இரத்தம், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என கூறும் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். அப்பொழுது பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள்.
ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே கொடுங்கள் என்கின்ற வார்த்தையும் வானத்தை பார்த்து ஜெபித்து அப்பங்களின் மீது ஆசி கூறி அவற்றை பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக இயேசு கொடுத்தார் என்பதையும் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழாவிலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். ஏனெனில் நற்கருணையை பற்றி, அதன் புதுமைகளை பற்றி, அதன் வரலாற்றை பற்றி, அதனுடைய தத்துவங்களை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் 365 நாட்கள் பத்தாது, நம்முடைய வாழ்நாள் பத்தாது. ஏனெனில் நற்கருணை என்பது ஒரு மறைபொருள். மறைபொருள் என்றால் வெளியிலே பார்ப்பதற்கு ஒன்று போல் தோன்றும், ஆனால் அதற்குள் இறங்குகிற பொழுது புதிதாக இதோ பொக்கிஷங்கள் போல தோண்ட வருகின்ற அற்புத சுரங்கம் போல உள்ளிருந்து அதிசயங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த மறைபொருள் கடந்துவிட்ட மறைபொருளாகவோ அல்லது கடந்த காலத்தினுடைய நினைவாகவோ அல்லாமல் உயிரோடு இருப்பதென்று சொன்னால், ஒரு மனிதனின் மனம் உயிரோடு இருக்கிறது, வாழ்வு உயிரோடு இருப்பது. எனவே இந்த உலகம் உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கிற எதுவும் பல பரிமாணங்கள் படைத்தது. நற்கருணை உயிருள்ள இறைவனின் பிரசன்னத்தை உயிர்த்த தன்மையோடு நமக்கு தருவதால் அதை குறித்தும் நாம் நிறைய சிந்திக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்களே கொடுங்கள் என்கின்ற ஒரு வாக்கு. பெரும்பாலும் மனிதர்கள் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் எங்கேயோ இருந்து பெற்று கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆனால் இந்த நற்கருணை சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னையே கொடுக்க, தன்னையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாரோ அவர்தான் இந்த நற்கருணையில் பங்கு பெறுவதற்கு முதல் தகுதியானவர். தன்னை கரைக்க வேண்டும் மெழுகு, அப்போதுதான் அது வெளிச்சம் கொடுக்கும். தன்னை உருக்க வேண்டும் உப்பு, அப்போதுதான் அது சுவை கொடுக்கும். நாம் அனைவரும் உலகத்தின் ஒளியாய் உப்பாய் இருக்கிறோம் என்று இயேசு தெளிவாய் தன் சீடர்களுக்கு சொன்னார். எனவே நாம் அவரின் பிள்ளைகள் என்றால், சீடத்துவத்தை வாழ்வாக்க வேண்டும் என்றால், இந்த உப்பு போல் ஒளி போல் நாம் நம்மை கொடுக்க இயேசு போல் சிலுவை நமது வீட்டிலே நமது உள்ளத்திலே தங்க வேண்டும். நாம் உயிருள்ள ஆலயம் என்று சொன்னால், இந்த ஆலயத்தின் சிலுவை கோபுரத்தில் இருப்பது போல என் புத்தியிலே, என் சிந்தனையிலே நான் என்னை கொடுக்கின்றேன். எப்படி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த அப்பம் நமக்கு உணர்த்துகிறது, அதன் ரகசியம் உணர்த்துகிறது. எப்படி கொடுக்க வேண்டும்? முதலில் பிட்டு உடைத்து கொடுக்க வேண்டும். உடைத்து உருகொடுத்தல். உடைபடவில்லை என்றால் உருகொடுக்க முடியாது. உடைபட வேண்டும் என்றால் காயப்பட வேண்டும். காயம் இல்லை என்று சொன்னால் அங்கே உடைதல் நடைபெறாது. எனவேதான் இயேசுவின் இதயம் திறந்த இதயம், அது உடைக்கப்பட்ட இதயம், குத்தி திறக்கப்பட்ட இதயம். ஆனால் நம்முடைய இதயங்களோ, குடும்பத்திலே கணவன் மனைவியோ, பெற்றோர் பிள்ளைகளோ, சகோதர சகோதரிகளோ, அல்லது அண்டை அயலாரோ, அல்லது பக்கத்து நாடுகளோ, எங்கு வேண்டுமானாலும் யோசித்து பாருங்கள். ரகசியங்களாய் பூட்டி வைத்துக் கொள்வதற்கு, நம்மை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி கல்லறைகளை நாம் கட்டி கொள்ளுகிறோம்.
கல்லறை கூட பாதுகாப்பான இடமா என்றால் ஒரு வருடம் கழித்து உள்ளே பார்த்தால் ஒன்றும் இருக்காது, பூச்சி புழு கூட இருக்காது, எல்லாம் தின்று முடிந்துடும். எனவே பாதுகாப்பு என்பதல்ல, மாறாக தன்னை உடைத்து வாழ்வதுதான் பாதுகாப்பல், அதுதான் நிலை வாழ்வு. எனவே ஒரு விதை தன்னை உடைத்தால் ஒரு மரமாய் உயிர் பெறும். ஒரு பூமி தன்னை உடைத்து கொண்டால் அது வறண்ட பூமியாய் அல்லாமல் தண்ணீர் உள்ளே போவதற்கும் விதை உள்ளே விழுவதற்கும் ஒரு உயிரை சுமக்கின்ற. எனவே உடைந்துதான் உருகொடுக்க முடியும். உடைதல் என்பது நமக்கு நடக்கிறதா, அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒன்று. பிரியமானவர்களே, இந்த உடைதல் என்பதில் மிக முக்கியமான ஒன்று என்றால் எதற்காக நாம் உடைக்கப்பட வேண்டும் என்பது தெரிய வேண்டும். ஆசீர்வாதத்திற்காக உடைக்கப்படுகிறோம். சுயநலத்திற்காக உடைக்கப்பட்டால் அது ஆசீர்வாதத்தில் சேராது. நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக, ஆசைக்காக ஒன்றை பிடித்து கொண்டு அதனால் முட்டி மோதி உடைபட்டோம் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாய் உடைதல் ஆகாது. நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த கல்யாண வீடுகளில் சாப்பாடுகள், அது ஏதோ ஒரு வீடு, விசேஷ வீடு, சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன டேஸ்ட்டாக போட்டாலும் அங்கே ஒரு குறைபாடு வரும். என்ன, எனக்கு கறியே கிடைக்கல, பீஸே இல்லைன்னா அது ஒரு குறை. அதை பற்றி ஏதாவது ஒன்று நிறைவடையாத தன்மைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எது? இங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் நமக்கு அசனம் நடக்கிறது. யோசித்து பாருங்க, அந்த அசன சாப்பாடு அதில் பெரிய அளவிலே ஆடம்பரமான ஆர்ப்பாட்டமான உணவு வகைகள் இல்லை. இதோ பல வகையான கூட்டுகளோ, பல வகையான இதோ பிரியாணி போன்ற சிக்கன் மட்டன்களோ உள்ளே போட்டு அதை நாம் ஏதோ ஆடம்பரப்படுத்தவில்லை. எளிய உணவு. ஆனால் இங்கே உண்பவர்கள் ஒரு நாள் கூட அதில் குறை சொன்னதில்லை, முகம் சுளித்ததில்லை. வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் எத்தனை குறை வருகிறது? காரணம் என்ன? அது ஆசீர்வதித்து கொடுக்கப்படவில்லை. அங்கே ஆசீர்வாதம் இல்லை. உணவில் மட்டுமில்லை, நீங்கள் பாசம் கொடுக்கிறீர்கள், அன்பு கொடுக்கிறீர்கள், இதோ உங்கள் குழந்தைக்கு பணம் கொடுக்கிறீர்கள், உங்களுக்குள் பரிசுகள் பரிமாறிக்கொள்ளுகிறீர்கள், வார்த்தைகள் கொடுக்கிறீர்கள். வார்த்தைக்கும் மந்திரத்திற்கும் என்ன வித்தியாசம்? தண்ணீருக்கும் தீர்த்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? உடற்பயிற்சி செய்வதற்கும் ஒரு யோகா செய்வதற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாவற்றிலும் உடற்பயிற்சி என்பது உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கு வேலை கொடுக்கின்றோம், எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆயிரும். யோகா செய்யுங்கள், அதே பயிற்சி தான், ஆனால் எனர்ஜி கெய்னிங் என்பார்கள். எக்ஸசைஸ் எனர்ஜி லூசிங், ஆனால் யோகா எனர்ஜி கெய்னிங். நீங்கள் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, சும்மா எங்கேயோ ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, வீட்டுக்கு வந்தவுடனே டயர்ட் ஆயிரும் எக்ஸசைஸ். ஆனால் நான் சொல்வேன், கோவிலை சுற்றி 13 முறை 13 சுத்திட்டு முகத்தை கண்ணாடியில் பாருங்க, முகம் பிரகாசமாக இருக்கும். ரெண்டும் அப்படித்தானே. ஆனால் அதிலே ஒன்றை இழந்தேன், இதிலே ஒன்றை எப்படி பெற்றேன்? சாதாரண வார்த்தை, அது கத்தி பேசினாலும் எப்படி சொன்னாலும் இதோ டம 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 ஒலிக்கும் வெண்கலம் போல. ஆனால் அதையே மந்திரமாய் சொல்லுங்கள். அந்த மந்திரம் என்பது வலிமை பெற்றதாக இருக்கிறது. அதுபோல தண்ணீர், சாதாரண தண்ணீர், அதிலே ஜெபிக்கிறோம், ஆவியானவர் இறங்குவதற்காக, ஆண்டவரின் பிரசன்னம் வருவதற்காக தீர்த்தமாகிறது. வீட்டில் தெளிக்கிறோம், நம்மீது தெளிக்கிறோம், தீமை நிறைந்த இடத்தில் தெளிக்கிறோம், அத்தனையும் ஏன் ஓடி போகிறது? எனவே உங்கள் வீடு பங்களாவாகவோ அல்லது அரண்மனையாகவோ அல்லது உங்கள் வீடு ஒரு சொகுசு அனைத்தும் நிறைந்த ஒரு பொருட்காட்சி அல்லது எப்படியோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து குவித்தாலும் அது அன்னார்ந்து பார்க்கின்ற, குடும்ப ஜபம் செய்கின்ற, வீட்டிலே இறை பிரசன்னம் இருக்கின்ற ஒரு செயல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது முழுமையடையாது. எனவே இந்த நற்கருணை திருவிருந்து, ஆசீர்வதிக்கப்பட்ட விருந்து, நம்முடைய உள்ளம் சாதாரண உள்ளம். நற்கருணை ஆண்டவர் உள்ளே வருகிற பொழுது நாம் எப்படி மாறிவிட வேண்டும்?
தெய்வீகம் பெற்றவர்களாய் மாறிவிட வேண்டும். எனவே தெய்வீகம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் அந்த உள்ளத்தில் எவ்வளவு கிடைத்தாலும் சந்தோஷம் வராது. பக்தியாக இருக்கிற வீட்டில் கொஞ்சம் கொடுத்தா கூட எதிரே இருக்கிறவர் மகிழ்ந்திருப்பார். பக்தி இல்லாத குடும்பத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு கொடுத்தாலும் நீ என்ன கொடுத்த அப்படிங்கிறது தான் நிற்குமே தவிர நிறைவு நிற்காது. 12 கூடைகள் நிரம்ப எடுக்கின்ற நிறைவு நிற்காது. எனவே உடைதல், உடைந்து உருகொடுத்தல், ஆசீர்வதிக்கப்படுதல், அன்னார்ந்து பார்த்தல், மூன்றாவது தியாகம், கொடுத்தல், தன்னையே இழத்தல். தியாகம் என்பது இல்லை என்று சொன்னால், இயேசுநாதர் பாருங்க, நற்செய்தி நல்ல பகுதி, அவர்களோடு பேசி குணமாக்க வேண்டியவர்கள் அத்தனை பேரையும் குணப்படுத்தினார். ஏற்கனவே ஒரு ஒருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு அங்கே மற்ற சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதும் போதும் நேரம் ஆயிடுச்சு, ஆட்களை அனுப்பி விடுங்க, அவங்க எங்கேயாவது போய் தங்கட்டும், இது வனாந்தரம். இயேசு சொல்லுகிறார், நீ எங்கே தங்க போற? நீ தங்க இடம் உண்டென்றால் ஏன் அவனுக்கும் சேர்த்து நீ இடம் கொடுக்க முடியாது? தியாகம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்முடைய மனத்திலே இடம் இருந்தால் தியாகம் எவ்வளவு செய்தாலும் குறைவுபடாது, நிறைவுதான். தியாகத்தால் அழிந்தவர்கள் யாரும் இல்லை. தியாகம் செய்யாததால் இழந்தவர்கள், ஏமாந்தவர்கள், திருட கொடுத்தவர்கள் இந்த உலகத்திலே ஏராளம் ஏராளம். அதை நீங்கள் தியாகமாய் செய்கிற பொழுது உங்களுக்கு அது புண்ணியமாய் வந்து சேர்கிறது, புனிதமாய் வந்து சேர்கிறது. எனவே தியாகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. பகிரப்படுதல். இந்த உலகத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சுரண்டைக்குள்ளேயே நீங்கள் ஊர் ஃபுல்லாவோ அல்லது திருநெல்வேலியோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கு என்னப்பா அப்படின்ட்டு. ஆனால் வீட்டு கஷ்டம் வெளியில் தெரியாமல் இருக்கும். வீட்டுக்குள் எவ்வளவு அந்த வறுமையை, வாழ வழியில்லாத தன்மையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று உள்ளே போய் அலசி பார்த்தால்தான் தெரியும். அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினம். ஆனால் சர்வே சொல்லுகிறது, உலகத்தில் 40% பேர் இன்னும் வறுமை கோட்டிற்கு கீழே ஒரு நேரம் தான் உண்கிறார்கள். உலக பந்தில் 40% பேர் அப்படி இருக்கிறார்கள். என்ன காரணம்? பற்றாக்குறையா? இந்த நாட்டில் செல்வம் இல்லையா? வளமை இல்லையா? இந்த பூமி பந்திலே கடவுள் என்ன அவ்வளவு வறுமையானவரா, வெறுமையானவரா? எல்லா மனிதனுக்கும் உணவு கூட கொடுக்க முடியாமல் ஏன் படைக்க வேண்டும்? அருந்ததி ராய் நோபல் பரிசு பெறுகிறார். அவர் கொடுத்த ஆய்வு அதுதான். இதோ உலகத்தில் பற்றாக்குறை என்று இல்லை, பகிராக்குறை என்று தான் இருக்கிறது. நிறைய இருக்கிறது எல்லா வளமும், ஆனால் பகிரப்படவில்லை. இங்கே நீங்கள் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். பத்துமா என்று இவர்கள் கேட்டார்கள். நீ கொடுத்துப்பார் என்றார். கொடுப்பதற்கு முன்னால் ஜபித்துப்பார் என்றார். கொடுப்பதற்கு முன்னால் உன்னையே நீ உடைத்துக்கொள் என்று சொன்னார். கொடுப்பதை தியாகமாய் செய், கடனாய் கணக்கு பார்க்காதே என்று சொன்னார். அப்படி இவர்கள் எடுத்து கொடுத்த பொழுது எல்லோரும் உண்டார்கள். மீதமான துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். உங்கள் வீட்டிலே இந்த ஜபமும் இந்த உடைதலும் இந்த பகிர்தலும் இருந்தது என்றால் எல்லா வளங்களும் மீதம் 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 என்று செழித்து நிற்கும், நிறைந்து நிற்கும். அதனால தான் இயேசுநாதர் 50 பேராக உட்கார சொல்லு அப்படின்னாரு. பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு நிற்போம். பஸ்ஸு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போய் சாடுவாங்க. பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்கார்ந்துருவாங்க. சுற்றி பார்த்தா ஒரு 10 சீட்டு ஃப்ரீயாக இருக்கும். பஸ்ஸுக்குள்ளே ஏற முன்னே அடி தடி புடி. 50 சீட்டு இருக்குது, 30 ஆள் தான் நிற்கும். ஆனால் ஏற முன்னே கையை உடச்சி காலை உடச்சி சண்டையை போட்டு திட்டி. என்ன காரணம்? அமைதியற்ற நிலை. அமைதியற்ற நிலை. ஒவ்வொருத்தராக உள்ளே போனால் முடிஞ்சிச்சு. குடும்பங்களிலே மரியாதை போல அமைதியாய் உட்காருகிறவர்கள் ஒருவர் இருந்தால் போதும். தியாகம் செய்கிறவர், ஜபிக்கிறவர், தன்னையே உடைத்துக் கொள்ளுகிறவர் ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிற்கும். எல்லாரும் வீம்புக்கு நின்னா
4 பேர் நிற்காங்க, 4 பேர் 40 முக்கில் நின்னா ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதுங்க, ஒருத்தர். அதனால தான் நிறைய கிராமத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்மாங்கிற உறவு இருக்கிறது வரைக்கும் அந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா இந்த அம்மா போய் ஐயா எம்மான்னு அது வாட்டுக்கு என்ன செய்யும், புலம்பி இந்த 3ஐயும் செய்யும். உடைதல், உருகொடுத்தல், ஜபித்தல், தன்னை இழத்தல் போய் செய்யும். அந்த அம்மா இறந்துடுச்சுன்னா பிறகு அந்த சகோதர சகோதரிகளுக்கு உறவு எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அதை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது நடைமுறை யதார்த்தம். ஒன்றே ஒன்றுதான், அதை யார் செய்தாலும் சரி அவர் புனிதர். அது எங்கு செய்யப்பட்டாலும் அது கோவில், அது எப்படி செய்யப்பட்டாலும் அது இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம். ரொம்ப அற்புதமான திருவிழா. ஆழமாய் ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். திருவுடல் திரு இரத்த பெருவிழா நாம் நற்கருணை உட்கொண்ட முதல் நாளை நினைத்து நம்பிக்கையோடு நிற்கிறோம். எனவே விரும்பி வேண்டுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் தருவார் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பின் நிறைவா, திரு அவை பணியாளர்கள் திவ்ய நற்கருணை மீது கொண்டுள்ள விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் நற்கருணை பண்புகளை தம் வாழ்வில் வெளிப்படுத்தி வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, நற்கரின் ஆதரை சந்தித்து ஆன்ம சோதனை செய்து ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு பற்றிய திருப்பலியில் பங்கேற்பதன் மூலம் இறைவனின் அளவு கடந்த இரக்கத்தை பெற்று வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் உறைவிடமே இறைவா, நற்கருணை பெறுகின்ற அனைவரும் நற்கருணை பண்புகளாகிய அன்பு, பகிர்தல், தியாகம், ஒற்றுமை, நன்றி கூறுதல் ஆகியவற்றை பின்பற்றி வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காக்கும் இறைவா, உறவுகளை இழந்து வாழும் சிறுவர்களை கண்ணோக்கி அருளும். அவர்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு உறுதுணையாக இருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் ஆண்டவருடைய பாதத்திலே அவரது திருவுடலை உட்கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு
அது நமக்குள் மருந்தாய் விருந்தாய் வந்து அமைய வேண்டும் என்கின்ற உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவை எந்நாளும் அமைதியிலும் சமாதானத்திலும் தியாகத்திலும் ஒற்றுமையிலும் நிறைந்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி உணவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீர் உம் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகிறீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகிறது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு
இத்துணை வியப்பிற்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு கொள்ளச் செய்கிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருப்பலியினுடைய மைய நேரம் இந்த நேரம், அதிசயங்கள் நடக்கின்ற நேரம் இந்த நேரம், அப்பம் இயேசுவின் உடலாகவும் இந்த ரசம் இயேசுவின் இரத்தமாகவும் மாற இருக்கின்ற நேரம் இந்த நேரம். ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஒரு 3 நிமிடம் ரொம்ப 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 நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா, இந்த 3ஐயும் ஒரே புள்ளியில் வைத்துக்கொண்டு, என் தகப்பனே, என் இயேசுவே, எனக்காக கல்வாரி மலையில் உயிர் கொடுத்தவரே, இதோ என்னை பாரும், என் வாழ்வை பாரும், என் உடல் நலத்தை பாரும், என்னுடைய மனத்தில் இருக்கிற ஏதோ எண்ணங்களை, கரைகளை, அழுக்குகளை பாரும், அவற்றை எனக்கு அப்புறப்படுத்தி தாரும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இயலாமை எல்லாம் அடித்து விரட்டிவிட்டு உம்முடைய தெய்வீக கொடைகளால், இதோ இந்த அப்பம் எப்படி சாதாரண அப்பம் தான், ஆனால் இப்போது இதோ உமது திருவுடலாக மாறுகிற பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அதை பார்த்து எவ்வளவு பக்தியோடு வணங்குகிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என்னுடைய உள்ளமும் கோவிலாய் மாறுகிற, ஒரு புனித இடமாய் மாறுகிற, நாங்கள் வசிக்கின்ற எங்கள் வீட்டிலே ஏதோ அன்பு தியாகம் பெருக்கெடுத்து ஓடுகிற, அதனால் சமாதான மகிழ்ச்சி நிறைந்து நிற்கிற ஒரு உன்னதமான வாழ்வை இந்த நேரத்திலே எங்களுக்கு நிறைவாக தாரும். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி ஜெபி, நான் அதை உனக்கு சரி செய்து தருகிறேன். கானா ஊரிலே பெரிய குறை இருந்தது, அந்த திருமண வீட்டிலே ஆண்டவரின் பிரசன்னம் இருந்தது, சரியாயிற்று. இங்கே 5 அப்பம் தான் 2 மீன் தான் இருந்தது. கடவுளின் பிரசன்னம் இல்லை என்று சொன்னால் இதோ அந்த ஒரு மனிதனுக்கு கூட அது போதாது. இதோ அந்த எலியா இறைவாக்கினர் வருகிற பொழுது அந்த வயதான பெண்மணி சொல்வாள், இதோ நான் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன், வீட்டிலே கலையத்தில் கொஞ்சம் போல் மாபெரும் எண்ணெயும் இருக்கிறது, அதை வைத்து நாங்கள் சாப்பிட்டு விட்டு சாகத்தான் வேண்டும். சாவதற்காகவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நிலை வாழ்வுக்காக இல்லையா? அழிந்து போகிற வாழ்வா நம்முடைய வாழ்வு? தியாகத்தின் வாழ்வல்லவா? நிலைக்கின்ற வாழ்வல்லவா? பிரியமானவர்களே, அங்கே எலியா சொல்லுவார், நீ கடவுளின் பிரசன்னத்திலே கொண்டு வந்து வை, நீ சாக மாட்டாய். இதோ பஞ்சமும் தீயும் தீந்து போவது வரை உன்னுடைய கலையத்தில் எண்ணெய் குறையாது, உன்னுடைய சட்டியிலே மாவு குறையாது என்று அந்த பெண்மணி இதோ அதே போல அந்த பஞ்சம் முடியும் 7 ஆண்டுகள் இதோ அவள் நிறைவான முறையிலே பெற்றுக்கொண்டாள். அன்பு குழந்தைகளே, தயவு செய்து உள்ளத்தில் நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து உட்கார்ந்தா போதும். நம்முடைய வீட்டில் அவருடைய தெய்வீக பிரசன்னம் இருந்தால் போதும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உள்ளத்தில் கடவுளின் பிரசன்னம் வந்து உட்காரணும்னா இதயத்தை திறந்து அந்த இதயத்திலே ஆண்டவரை புகழ்ந்தேற்றி வைக்க வேண்டும் என்று நாம் அறியாத ஒன்றா? நம்முடைய உடல் கடவுளுக்கான உடல், கடவுளின் ஆசீரை பெறுகின்ற ஒரு உடல். எனவே உடல், உள்ளம், ஆன்மா 3, இந்த 3லும் தெய்வீக பிரசன்னம் ஜெபத்தினாலும் நம்முடைய தியாகத்தினாலும் நம்முடைய உடைத்து உருகொடுக்கின்ற தன்மையினாலும் அமைதியினுடைய நிலையினாலும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்யட்டும். இதோ இந்த ஜெபத்தை முன்னிட்டு நீங்கள் வேண்டி கேட்ட அந்த 3 அதிசயம் இந்த நேரத்தில், இந்த நாளிலே நிறைவான முறையிலே நடக்க முடியும். இந்த உலகத்திலே அப்படி ஒரு காரியம் இதுவரைக்கும் யாருக்கு நடக்கலன்னு சொன்னா உங்களுக்கு நடக்கல முடியுமா? முடியும். இதோ இந்த நிமிடம் உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் குறிப்பாக அதிசயங்கள் நிறைய நடக்கு, புதுமைகள் நிறைய நடக்கு. எப்போன்னு கேட்டா திருப்பலியில் இந்த நேரம் தானா? இதோ இந்த தூய ஆவி பொழியப்படுகிற பொழுதும் எழுந்தேற்றப்படுகிற பொழுதும் நடக்கிற பெரிய காரியம்.
தயவு செய்து ஒளிபெற்ற பிள்ளைகளாய் நாம் வீட்டுக்கு போனோம். இருண்ட உள்ளம் அல்ல, இருண்ட குடும்பம் அல்ல. இதோ பேரொளி வீசுகின்ற, பட்டொளி வீசுகின்ற, இயேசு என்கின்ற ஆசீர்வாத விளக்கு வெளிச்சம் எரிகின்ற வீடாய் நம்முடைய பகுதி, நம்முடைய பங்கு, நம்முடைய அன்பியங்கள், நம்முடைய பக்த சபைகள், நம்முடைய இந்த வேலை சார்ந்து நீங்கள் தொழில் சார்ந்து செல்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, செல்லும் இடமெல்லாம் இந்த வெளிச்சம் நிற்கணும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஒரு 3 நிமிஷம் ரொம்ப உருக்கமா கண்ணீரோடும் ஆண்டவருடைய பாதத்தில் தேவைப்பட்டால் இதோ எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த நிலையில் நில்லுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் அதிசயம் செய்யணும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு 3 நிமிடம். இதய அமைதியே இறைவா, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் எந்நாளும் பங்கு பெறுவதற்காக இந்த அப்பரச காணிக்கைகளை உமது பாதத்திலே ஒப்பு கொடுத்து நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இதோ வணங்கி நிற்கின்ற இந்த அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவர் மீதும் அந்நாட்களில் ஆவியானவரை பொழிந்தது போல இந்த நேரத்திலே நிறைவான முறையிலே பொழிந்திருக்கிறீர். உமது திருமுன் நின்று நாங்கள் ஊழியம் புரியுவதற்கு இந்த அப்பரச காணிக்கையை ஒப்பு கொடுத்து விட்டு உம்முடைய தெய்வீக உடலை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே இந்த நாளில், இந்த நற்கருணை திருநாளில் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய் ஆவியானவர் வழியாக நீர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற திரு அவைக்காக எங்களுடைய திருத்தந்தை இல்லையோ, எங்களுடைய ஆயர் அந்தோணிசாமி, எங்களுடைய பங்கு குழந்தைகள், இந்த மறை மாவட்டம், இந்த நாடு, இந்த உலகம் என்று எல்லா இடத்திலும் இருக்கிற மக்களை உம்முடைய தெய்வீக அன்பினால் நிரப்பும். தாகத்தோடு இருக்கிற உள்ளங்களிலே உம்முடைய தெய்வீக கொடைகளினால் நிரப்பும். கரமேந்தி கண்ணீரோடு நிற்கிற உள்ளங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழை பொழியப்பட்டு இதோ 12 கூடைகள் நிரம்பியது போல இவருடைய உள்ளம், இவருடைய குடும்பம், வாழ்வு நிரம்ப செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறும். அல்போன்ஸ், அமலி முராய், அந்தோணி செபாஸ்டின் சகாயராஜ் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
பாலமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயரமுதே அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே எம்முளை வாராயோ உந்தனின் உறவை தாராயோ. உலகுக்கெல்லாம் நீருமை பிட்டு தந்தாளும் ஓருடலே இது உன் திரு உடலன்றோ. உலகிற்கெல்லாம் நீருமை பிட்டு தந்தாளும் ஓருடலே இது உன் திரு உடலன்றோ. மூடை தளித்தாலும் நிறைவாயிருக்கின்றேன் ஒவ்வொரு துளியிலும் முழுமையாய் வாழுகின்றேன். இந்த முழுமையினை யாம் உணர்ந்து இந்த முழுமையினை யாம் உணர்ந்து உன்னில் கலந்திட வரமருளும். வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயரமுதே. வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயரமுதே. அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே எம்முளை வாராயோ உந்தனின் உறவை தாராயோ. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 23ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு புனித அந்தோனியார் அன்பியத்தில் திருப்பலி. 24ஆம் தேதி செவ்வாய் புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு விழா. அன்று காலை 11 மணி முதல் 4 மணி வரை குமுளி தியானக்குழு நடத்தும் டெலிவரன்ஸ் பிரேயர் மற்றும் தொடர்ந்து திருப்பலி. மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 25ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 27ஆம் தேதி வெள்ளி இயேசுவின் தூய்மை மிகு இதய பெருவிழா. அன்று மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 28ஆம் தேதி சனி புனித கன்னிமரியாள் மாசற்ற இதய நினைவு. அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. காலை 7:30க்கு அதிசயபுரத்தில் திருப்பலி. 29ஆம் தேதி ஞாயிறு புனிதர்களான பேதுரு பவுல் திருவிழா. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபால பெரியிலும் ஞாயிறு திருப்பலி. இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் ஜபக்குழு. புனித அந்தோனியார் ஜபங்களுக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். வழக்கம் போல நவம்பர் மாதம் வரை அன்பிய திருப்பலிகள் நடைபெறும். அனைவரும் முழுமையாய் கலந்து கொள்ள, குடும்பங்கள் தங்கள் இல்லங்களுக்கு இறையாசி பெற்றுக்கொள்ள
அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று 3வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் ஜெரின் ஜெஸ்லினுக்கும் 15வது பிறந்தநாள் கொண்டாடும் தியோனா சுஜிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி சொல்லிக்கொள்வோம். புனித கலிலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஜெகன் சேவியரம்மாள் இவர்கள் இல்லத்திலிருந்து ராஜா சந்தனம் இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திருநிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அன்பிய திருப்பலிகள் நமது பங்கிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம், அன்பியங்களை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு ஆசீர்வாத ஆரம்பம். எனவே அன்பியங்கள் சரியான முறையிலே நடைபெறுவதற்கு இந்த அன்பிய திருப்பலிகள் கடந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாளைக்கு தூய அந்தோணியார் அன்பியத்தில் திருப்பலி ஆரம்பிக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்பியம் நம்முடைய திருப்பலி பொது திருப்பலியை சிறப்பு செய்யும். எனவே இந்த அன்பியங்களில் அனைவரும் முழுமையாய் கலந்து கொள்ள அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடர்ந்து அன்பியங்கள் அவ்வப்போது நடைபெறுவதற்கு உண்டான அந்த அறிவிப்புகளை திருப்பலியிலே வாசிப்பதற்கு கொடுத்து அதை சரியான முறையிலே அருள் சகோதரிகளோடு கலந்து ஒழுங்கு செய்ய உங்களை நான் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருந்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உயர் மதிப்புள்ள திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொண்டது பற்றி உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதனால் நாங்கள் பேரின்பத்தில் நிலைத்திருப்போமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.